அன்பிற்கினிய தமிழ்கடல் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ 10ஆம் வகுப்பு இயல் 3 இருக்கக்கூடிய உரைநடை உலகம் விருந்து போற்றுதும். விருந்தினர்களை பற்றி படிப்பு. இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் சுவர் ஓவியமாக இருக்குது. சிதம்பரத்தில் வரையப்பட்டிருக்கு. இது விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய ஓவியமாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு. நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை விருந்து உபசரித்து வழி அனுப்பி வைக்கும்போது வாசலிலிருந்து 7 அடி தள்ளி அவங்கள வழி அனுப்பி வச்ச செய்தி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அதாவது பண்டைய தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை, அதாவது 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை சொல்றது பொருணர் ஆற்றுப்படை 166வது அடி. காலில் 7 அடி பின் சென்று அப்படின்றதான் இதோட பாடல் அடி. அதுக்கப்புறம் வாழை இலை விருந்து இது வச்சிருக்காங்க. வாழை இலைக்கு முக்கியத்துவம் அப்படின்றது தமிழர் பண்பாட்டில் ஒன்று. அதுவும் தலைவாழை இலை போடுங்க, விருந்துக்கு வர சொல்லுங்க அப்படின்லாம் நம்ம பாடல்லாம் இருக்குது. அப்போ தலைவாழை இலை அப்படின்றது அந்த விருந்தினர்களுக்கு உபசரிக்கக்கூடிய விருந்தை சிறப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு. அதில் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயனை அறிந்திருந்தனர். ஏன்னா வாழை இலையோட மருத்துவ பயன் மிக சிறப்பான ஒன்று. அதுலேயும் அந்த வாழை இலை போடுறோம் இல்லைங்களா, அந்த வாழை இலை போட்டு பரிமாறும் பொழுது வாழை இலையை முறைப்படி அப்படின்ற ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா அகலமான பகுதியை வலக்கை பக்கத்துலேயும் குறுகிய பகுதி இடக்கை பக்கத்துலேயும் போடுற வழக்கம் இருக்குது. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். அதை கிட்டத்தட்ட வலப்பகுதியில் கொஞ்சம் கடினமான அல்லது மென்மை அல்லாத ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏனென்றால் வலக்கையால் உண்ணும் வழக்கமுடையவர்கள் நாம இலையில் இடது ஓரத்தில் அதாவது உப்பு ஊறுகாய் இது மாதிரி குறைந்த அளவில் உண்ணக்கூடிய உணவு வகைகளை தான் அந்த பக்கத்தில் வைக்கிறாங்க. வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு இதிலான கொஞ்சம் நிறைய நாம் சாப்பிடக்கூடிய பொருட்களை வலது பக்கத்தில் வைக்கக்கூடிய மரபு இருக்குது. நடுவில் சோறு வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். உண்பவர்கள் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிமாறும் தன்மை கொண்டவர்களோட சிறப்பு. அதாவது வாழை இலையில் நிறைய உணவுகளை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த உணவை அவர் அதிகமாக எடுத்து சாப்பிட்றாரோ அந்த உணவை மறுபடியும் பரிமாறுற ஒரு வழக்கம் தமிழர்கிட்ட இருந்திருக்கு அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எத்திசையும் புகழ்மணக்க என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா வாழை இலை விருந்து வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். அதில் என்னென்னலாம் வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. முருங்கைக்காய் சாம்பார், மோர்குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் என சுவையாகவும் தமிழர் விருந்து கொடுத்தனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலர் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பு செய்தனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர். அப்போ இது போல் விரும்பி சாப்பிடக்கூடிய பழக்கம் அங்கே இருந்திருக்கு, இப்போவும் நடந்துட்டு வருது அப்படின்றார். சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ளே வருவோம். இப்போது
விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். அதாவது விருந்து அப்படின்றது புதுமை அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் விருந்தோம்பலை அதாவது எந்த இயலில் சொல்கிறாரு அப்படின்னா இல்லறவியலில் சொல்லிட்டு இருக்கார். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு மதிப்பெண் வேணாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்கன்ற ஒரு மனநிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். விருந்தினரை அனிச்சம்பூவோடு ஒப்பிடுபவர் திருவள்ளுவர். மோப்பக்கொழியும் அனிச்சம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அதனால் அனிச்சம்பூவோட ஒப்பிடுறாரு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கம்பர். அதாவது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதற்கு விரும்புவார்கள். அந்த பாடலடி என்ன அப்படின்னா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் ஒவ்வொரு நாளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையோ. அப்படி அதாவது சாப்பாட்டினால கொடுக்கறது தான் அவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கப்புறம் அமிர்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணுதல் இல்லை என்ற செய்தியை சொல்றது புறநானூறு. அதாவது எவ்வளோ கிடைச்சாலும் அமிர்தமே கிடைச்சாலும் தனித்து உண்ணுதல் தமிழர் வழக்கம் கிடையாது. இந்த செய்தியை சொல்றது பாருங்க. உண்டால் நன்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் எய்வதாயினும், அதாவது இந்திரரோட அமிர்தமே நமக்கு கிடைத்தாலும் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. தமியர் அப்படிது தனித்து அப்படின்னு அர்த்தம். இது புறநானூற்றில் 182வது பாட்டு சொல்லுது. கடலுள் மாய்ந்த இளம்பருதி அப்படின்ற அந்த பாண்டிய மன்னன் இந்த பாட்டை எழுதியிருக்கான். தமியர் உண்டலும் இலரே என்று கூறிய பாண்டிய மன்னன் யாரு அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம் பெரும்பழுதி. மோப்பக்கொழையும் அனிச்சம் என்று கூறியவர் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், திருவள்ளுவர். அதே போல விருந்தினரை பற்றி மிகுதியாக சொல்லக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி. அதில் பாருங்க, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இப்போ இறந்து கிடக்கிறாங்க வீரர்கள், இறந்து கிடக்கும் போது அங்கே நாய் நரி மற்றதெல்லாம் வந்து உண்றதுக்கு வருது. அப்படி உண்ணும்போது தன்னோட உடலை உண்றதுக்கு விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு முகமலர்ச்சியோடு அவங்க படுத்துட்டு, அதாவது இறந்து படுத்துட்டு இருந்ததா கலிங்கத்து பரணி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே போல காலில் 7 அடி பின் சென்று என்று கூறும் நூல் பொருணர் ஆற்றுப்படை 166வது பாட்டு. விதைக்க வைத்திருந்த திணை நெல்லை உரலிலிட்டு குத்தி விருந்தினருக்கு விருந்தளித்த செய்தியை கூறும் நூல் புறநானூறு. அதாவது விருந்தினர் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக விதைக்கு வைத்திருந்த திணை நெல்லை எடுத்து அதை குத்தி அந்த சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியை புறநானூற்று சொல்லுது. அது எந்த பாடல் அடி அப்படின்னா, குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விருந்தர் வந்துட்டாங்கன்றதுக்காக வீட்டில் எதுவும் கிடையாது. அப்போ அந்த வீட்டில் வச்சிருந்த விதைக்கு வச்சிருந்த அந்த திணை நெல்லை குத்தி சாப்பாடு பரிமாறின செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி பாருங்க, விருந்தினருக்காக கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்த செய்தி கூறும் நூல். விருந்தினருக்காக தம் வீட்டில் இருக்கக்கூடிய கருங்கோட்டு சீரியாழ், கருப்பாக இருக்கக்கூடிய வளைந்த சீரியாழ் சின்ன யாழை பணயம் வைத்த செய்தி சொல்லக்கூடிய செய்தி எது அப்படின்னா புறநானூறு. அது எந்த பாட்டு? நெருணை வந்த விருந்தினருக்கு மற்றுதன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம். அதாவது நேற்று விருந்தினருக்காக பழைய இரும்ப வாழை பணயம் வைத்தானா, இன்னைக்கு விருந்தினரை சிறப்பிக்கணுன்றதுக்காக கருங்கோட்டு சீரியாழை பணம் வச்சிருக்காங்களாம். இது புறநானூற்றில் 316வது பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நெய்தல் நிலத்தவர்கள், அதாவது பாணர்களை வரவேற்று எப்படி உபசரித்தாங்க அப்படின்னா, குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்ற செய்தியே சிறுபான்ஆற்றுப்படை சொல்லுகிறது. அதாவது நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி, அதாவது விருந்து உபசரித்திருக்காங்க.
குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தன் என்ற செய்தி சிறுபான்ஆற்றுப்படையில் 160 163வது அடி வரையில் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லறத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு பெரிய வாயிலை வைத்திருந்த செய்தியை தமிழர்கள் இல்லறத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு பெரிய வாயிலை வைத்திருந்த செய்தியை குறுந்தொகை சொல்லிட்டு இருக்கு. அதே குறுந்தொகை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் கதவு மூடுறதுக்கு முன்னாடி வெளியில வந்து இன்னும் யாராவது சாப்பிட்றவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கதவு மூடக்கூடிய வழக்கம் இருந்தது அப்படின்ற செய்தி குறுந்தொகை சொல்லிட்டு இருக்கான். இரவில் கதவை மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண விருந்தினர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை குறுந்தொகை சொல்லுது. அத பாட்டு பார்த்தீங்கன்னா, பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ அப்படின்னு கேட்கக்கூடிய செய்தியை குறுந்தொகையில சொல்லியிருக்காங்க. 118வது பாட்டு. ஔவையார் சொல்றாரு பாருங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், நீ மருந்து சாப்பிட்டா கூட விருந்தோடு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொன்றை வேந்தன் அப்படின்ற செய்தி. அதே மாதிரி வரகரிசி சோறும் வழுதுலங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடன் புல்வேலூர் பூதன் புரிந்த விருந்து இட்டான் ஈது எல்லாம் உலகு பெறும் அப்படின்னு அந்த ஔவையார் தன்னோட தனிப்பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது வரகரிசி சோறும் வழுதலங்காய் கூட்டும் அந்த பரிமாறியிருக்காங்க அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பாருங்க, யாருடைய காலத்தில் மிகுதியாக சத்திரங்கள் கட்டப்பட்டன, இது முக்கியமான ஒன்று. இப்போ சத்திரம்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சத்திரம்னு சொன்னால் திருமணத்துக்கான சத்திரத்தை தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆரம்பகால சத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு பரிமாறதுக்காக, விருந்தினருக்காக, இரவில் வந்து தங்கக்கூடிய விருந்தினருக்காக கட்டப்பட்ட ஒன்று. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர் காலத்திலையும் மராட்டியர் காலத்திலையும் தான் அந்த சத்திரங்கள் கட்டியிருக்காங்க. மற்றவங்களாம் வீடுகளில் தான், பெரும்பாலும் தமிழர்கள் பொறுத்தவரையில் வீடுகளில் தான் உணவு பரிமாறுறது. திண்ணையெல்லாம் வச்சிருந்த வழக்கம் இருக்குது. அந்த திண்ணை என்ன எதற்காக கட்டப்பட்டதுன்னா, வீடு அதாவது புதுசாக வராங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை உணவு அளித்து அவர்களை தங்க வைப்பதற்காக அந்த திண்ணை கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் மராட்டியர் காலத்தில் அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு, அதாவது ஒரு இடத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதுதான் சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்று விருந்தினர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா, ஒரு காலத்தில் விருந்தினர் என்பவர் புதுசாக வரவங்களை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு விருந்தினர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா உறவினர்களையும் நண்பர்களையும் தான் விருந்தினர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, வாழை இலை விருந்து எங்கு கொண்டாடப்பட்டது? அமெரிக்காவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. விருந்தினரை பேணுவதற்காக தமிழர்கள் தங்கள் இல்லங்களில் அமைத்த ஒன்று திண்ணை. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும், அதாவது இரவு நேரத்தில் கூட விருந்து வந்தால் மகிழக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தா நற்றிணை 142வது பாட்டு. இப்போ நம்ம வினாவிடைக்கு வந்துடலாம். பின்வருவனவற்றுள் முறையான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு அப்படின்றது. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன்னுடைய கருங்கோட்டு சிறியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறார் புறநானூறு. அதாவது புறநானூறு சொல்லுது, இச்செய்தியை உணர்த்தும் விருந்து. இது எதை பற்றி சொல்லுதுன்னா, இல்லாத நேரத்தில் கூட விருந்தளிச்சாங்க அப்படின்ற இன்மையிலும் விருந்து சொல்லப்படுகிறது. மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் எதுனா அமெரிக்கா. தொல்காப்பியர் விருந்து என்பதை என்ன அப்படின்னு சொல்றாருன்னா புதுமை அப்படின்னு சொல்றார். தொல்லில் சிறப்பில் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடும் நூல் எது? அது யாருடைய கூற்று அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கூற்று. அது கண்ணகி சொல்றாங்க. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வருவோர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவை என்ற அந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்ப தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பிக்கும் நூல் எது அப்படின்னா நற்றிணை.
காலின் 7 அடி பின் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பு குறிப்பிடும் நூல் பொருணராற்றுப்படை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இந்த அடிகள் இடம்பெற்றது கலிங்கத்து பரணி. தலைவன் விருந்தளிக்க அடகும் பணையமும் வைத்த பொருள் எது அப்படின்னா பழைய வாள் கருங்கோட்டு சீரியாழ். இது அடகு வச்சிருக்காங்க, பணயம் வச்சிருக்காங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் யார் எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் கொன்றைவந்தல சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் நடத்தப்படும் விழா எது அப்படின்னா வாழை இலை விருந்து. விருந்தினரை போற்றி பேணல் பழம் தமிழர்களின் மரபு என்பதை உணர்த்தியவர் இளங்கோவடிகள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் கம்பர். இளையான்குடி மாறநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். அமெரிக்காவில் நடைபெறும் வாழை இலை விருந்தின் வைக்கப்படாத ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க, திணை பாயாசம் வைப்பாங்க, மோர்க்குழம்பு வைப்பாங்க, அவரைக்காய் கூட்டு வைக்கப்படும். ஆனால் இங்கே பூசணிக்காய் கூட்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் அந்த குறிப்புகளை நம்ம கண்டிப்பாக தெளிவாக படிச்சுக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கான விடைகளை நம்மளால் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.